ஹே கைஸ், இன்னைக்கு பேச போகிற டாபிக் கொஞ்சம் பர்சனல் தான். பீரியட்ஸ் பற்றி தாங்க பேச போகிறேன். ஸோ பர்சனலாக சொல்லணுன்னா எனக்கு செம்ம ஸ்டொமக் பெயின் இருக்குங்க. அண்ட் ஹெட்டேக், வாமிட்டிங் எது சாப்பிட்டாலுமே செரிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நான் ஆஃப்டர் மேரேஜ் நான் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அந்த 10 மந்த்ஸ் எனக்கு பீரியட்ஸ் இல்லை. தென் பேபி டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு 1 இயர் ஆட்ட நான் பீரியட்ஸும் ஆகலைங்க. அதுக்கப்புறம் என் பாடியில் நான் நிறைய சேஞ்சஸ் பார்த்தேன். ஆஃப்டர் பேபி டெலிவரி எனக்கு அந்த பெயின் எதுவுமே இல்லை. என்னோடது நார்மல் டெலிவரி தான். ஸோ எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிற எவ்ரி மந்த்துமே வந்து எனக்கு ஹிப் பெயின் மட்டும்தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு. இது எனக்கு மட்டும்தான் இப்படியா, இல்லை எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2, 3 பேத்துக்கிட்ட கேட்டேன். பட் அவங்களும் வந்து இந்த மாதிரி தான் சொன்னாங்க. ப்ரீவியஸாக எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பேபி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி இல்லை. பட் ஒரு சிலருக்கு அந்த பெயின் அப்படியே தான் இருக்குங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் எது மாறுதோ இல்லையோங்க, அந்த மூட் ஸ்விங்ஸ் மட்டும் அப்படியே தான் இருக்குது. 1 வீக்குக்கு முன்னாடியே நமக்கு அதுக்கான அறிகுறி வந்து தெரிஞ்சிரும். நம்ம ரொம்ப கோவப்படுவோம். பட் பேசினதுக்கப்புறம் தான் தோணும், நம்ம இதனால தான் கோவப்படுறோமோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் நமக்குமே இருக்கும். அண்ட் உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் இன்ஸ்டன்ட் தோசை எப்படி பண்ணுறதுங்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பட் அதை பற்றி டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.